இல்ல அவங்க இன்னும் திமுக ஒழிய கோஷம் வந்து ஒரு இந்த ஆட்சியில் நடைபெறக்கூடிய பல்வேறு விதமான பிரச்சனைகளுக்கும் கடந்த முறை ஆட்சியில் இருந்த திமுக தான் காரணம் என்பதுதான் அவருடைய இன்றைய அந்த முதலமைச்சரானதுக்கு பிறகு பேசிய அந்த முதல் பேச்சிலும் டிஎம்கே வர்சஸ் டிவிகே தான் தமிழ்நாட்டில் இப்பவும் இருக்கு. இந்த மற்றும் பலர்லாம் அல்லு சொல்லலாம் எங்ககிட்ட வந்து மோத வேண்டாம் கொடுக்க போவேண்டாம்னு சொல்றாரு. ஆனா உண்மையிலே ரொம்ப குறைத்து மதிப்பிடுகிறாரா சார் மற்ற கட்சிகளை, அதாவது கம்யூனிஸ்டுகளையோ அதிமுகவையோ அது பாட்டாளி மக்கள் கட்சியோ மற்ற கட்சியோ விடுதலை சிறுத்தைகள் கட்சியோ குறைத்து மதிப்பிடுறாரா? என்ன எப்படி ஃபீல் பண்றீங்க? எப்பவுமே டிஎம்கே வர்சஸ் டிவிகே அப்படிங்க சொல்றாரா? இது என்ன காரணம்? இல்ல சார், நீங்க அப்படி வந்து குறைத்து மதிப்பிட்டால் ஏன் சார் மற்றும் பலரா இருக்கிற அல்லு செல்லுகளை தேடி போய் இவர் வந்து சால்வ் போடுறாரு? மற்றும் பலர் தான் அவங்களால உங்களுக்கு பலன் இல்ல. அவங்கதான் ஒண்ணுமே இல்லாம செல்லா காசு ஆயிட்டாங்கல்ல. டிவி சண்முகமா இருக்கட்டும், நீ சொல்ற விஜயபாஸ்கரா இருக்கட்டும், இல்ல இசக்கி சுப்பையாவா இருக்கட்டும், மரகம் குமரவேலா இருக்கட்டும், இப்ப ராஜினாமா பண்ண நபர்கள் எல்லாம் அல்லு செல்லுகள் தானே சார். அவர் பாணியில நம்முடைய முதலமைச்சரா இருக்கிற மாண்புமிகு நடிகர் ஜோசப் விஜயனுடைய பாணியில நான் சொல்றேன். நான் சொல்ல ஏன் அவர் பாணியில சொல்றேன். அப்படி இருக்கிற எல்லாரையும் தானே கூட்டிப்பா தீய சக்தியோட பலனில் அவர் வாக்கு வங்கியில வாங்கி ஜெயித்தவர்களை கூட வச்சிருக்கீங்க. விசிகா யாருகிட்ட ஜெயிச்சாங்க? தனியா ஜெயிச்சிட்டாங்களா? அல்லது காங்கிரஸ் தனியா ஜெயிச்சிட்டாங்களா? அல்ல ஐயுஎல் வந்து தாதர் மைதீனுடைய தலைமையிலான அந்த அமைப்பு வந்து தனியா ஜெயிச்சிருச்சா? இல்லைன்னா கம்யூனிஸ்டுகள் தனியா ஜெயிச்சிட்டா? எல்லாமே இந்த திமுக தீய சக்தி கூட்டணியில இருந்து வந்தவங்க. அப்புறம் மற்றும் பலராக இருக்கிற 25 எம்எல்ஏக்களுடைய வாக்குகளை நீங்க ஃப்ளோர் டெஸ்ட்ல வாங்குறீங்க. அந்த அடிப்படையில அந்த வாக்குகள் மட்டும் தேவை. அவர்கள் இப்ப இன்னைக்கு நட்டாத்துல வந்துட்டாங்க, தெருவுல நிறுத்திட்டீங்க. அப்போதும் ஓகேவா உங்களுக்கு? இது வந்து ஒரு முதலமைச்சர் செய்யற வேலையா? இது நியாயமா? நேர்மையான நடவடிக்கையா? நீங்க வந்து தூய சக்தியா சார்? கட்சி அலுவலகமாக மாற்றி விட்டாலும் தலைமைச் செயலகத்தை இன்னைக்கு இன்னொரு குடும்பம் சொல்றேன் கேளுங்க. இதுவரை நான் கிட்டத்தட்ட 93ல இருந்து அசம்பிளி ஸ்டேஷனுக்கு அடிக்கடி போயிட்டு வர செய்தியாளரா, இத்தனை ஆண்டு காலம் தலைமைச் செயலகத்துக்கு வரக்கூடிய ஒரு செய்தியாளரா இருக்கிறேன் நானு. இன்றைக்கு வெளியில ஒரு போர்டு போட்டிருக்காங்க, பார்வையாளருக்கு அனுமதி இல்லை, அனுமதி பெற்றவர்கள் மட்டும்தான் அசம்பிளிக்குள்ள வர முடியும், தலைமைச் செயலகத்துக்குள்ள நுழைய முடியும். கூட்டம் அதிகமா இருக்கு. அயோக்கியத்தனத்துடைய உச்சம், ஆணவத்தினுடைய உச்சம். 91 96ல அம்மையார் ஜெயலலிதா இதுதான் ஆணவமாக நிறைய நடவடிக்கை எடுத்தாங்க. மக்கள் அடுத்த தேர்தல்ல ஓட விட்டாங்க. கடைசியில ஒண்ணுமில்லாம ஆனாங்க. அதுக்கப்புறம் மக்கள் நம்ம தப்பு பண்ணிட்டோம் மக்கள்கிட்ட போய் நின்று கதறினாங்க. அப்புறம் தான் வாய்ப்பு கொடுத்தாங்க. ஆணவத்துல ஆடக்கூடாது சார். ஆணவத்துல உச்சத்துல உட்கார்ந்து இதுவரை மீடியாக்கள் சந்திச்சிருக்காங்க. இன்னொன்னு அடிப்படையிலேயே அமைச்சரவை கூட்டம் எப்ப சார் நடந்துச்சு? இதுவரை நடந்திருக்கிறதா? 20 நாளை கடந்து விட்டது ஆட்சி அமைச்சு. அமைச்சரவை கூட்டம் நடந்துச்சா? அதிகாரப்பூர்வமா சொல்லுங்க. ஏன் அமைச்சரவை கூட்டல? நீங்க எல்லாமே விஜய் தானா? இல்ல ஒரு மாதம் டைம் கொடுங்க கொஞ்சம். என்ன சார் அமைச்சரவை கூட்டம் 15 நாள்ல இவ்வளவு கூட்டத்தை சொன்னீங்கன்னா என்ன சார் பண்ணுவாரு? 15 நாள்ல ஒரு 20 நாள் தான் ஆயிருக்கு. என்ன சார் இது? அதற்குள்ள இவ்வளவு கூட்டத்தை இன்னொன்னு அப்புறம் தான் இன்னும் நீங்க முதல் கேள்வி சொல்லும் போதே இந்த லாட்டரி விற்பனைக்கு தடை விதித்ததால் தான் அதிமுக மீது பெரிய அளவுல கோபம் கொண்டிருக்கிறார் இரண்டாம் நிலையில் உள்ள ஒரு அமைச்சர் என்று நீங்கள் குறிப்பிட்டீர்கள். தமிழ்நாட்டில் மீண்டும் லாட்டரி வரும்னு நினைக்கிறீங்களா சார்? சார் லாட்டரி பதில் தான் அவங்க வந்து இப்ப மது விற்பனையில இறங்கிட்டாங்களே. அந்த குடும்பம் இப்ப மது விற்பனையில இறங்கிதான் ஒரு தகவல் வருது சார். இன்னொரு தமிழ்நாட்டுல ஒயின் ஷாப் எல்லாம் 717 கடைகளை மூடி விட்டதாக இந்த அரசு அறிவிக்குது. கரெக்டுங்களா? அறிவிச்சுதா? ஆனால் அதோட லிஸ்ட் வெளியில வரல. எந்த கடை மூடப்படுதுன்னு யாருக்கும் தெரியாது. உங்களுக்கு தெரியுமா? மக்களுக்கு தெரியுமா? பட்டியல் போட்டிருக்காங்களா? ஏதாவது வெளியிட்டு இருக்காங்களா? கிடையாது. இன்னொன்னு மணமகிழ் மரங்கள்னு நிறைய இடத்துல இப்ப பார் திறந்துட்டாங்க. இங்க வந்து எனக்கு விலை எல்லாம் தெரியாது சார், வெளியில வர தகவல் சொல்றேன். அந்த பழக்கம் இல்ல, அதனால எனக்கு விலை தெரியல. 100 ரூபாய் விற்கிற பொருளை இன்னைக்கு 200 ரூபாய் விற்கிறான். 10 ரூபாய் பாட்டில் பாடினார் இல்லையா நம்முடைய மரியாதைக்குரிய நம்ம முதலமைச்சர் ஜோசப் விஜய்? 10 ரூபாய் பாட்டில் பாடினாரு. பாட்டிலுக்கு 10 ரூபான்னு பாடினார் இல்லையா? இன்றைக்கு ஒரு பாட்டிலுக்கு 30 ரூபாய் 20 ரூபாய் 50 ரூபான்னு வாங்குறாங்களாம். அப்புறம் மணமகிழ் மன்றங்கள்ல 100 ரூபாய் விலை கொடுத்து வாங்குறான். கியூல நிக்கிறான் சார். நான் கூட பார்த்தேன், திடீர்னு சேலம் ஈரோட்டு எல்லாம் பெரிய கியூ நிச்சு. என்னடா கியூ நிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி விசாரிச்சா, சார் அது ஒண்ணும் இல்ல சார், அங்க ஏதோ நலத்திட்ட உதவி எல்லாம் வழங்கல, சரக்கு கடை கிடையாது, க்ளோஸ் பண்ணிட்டாங்க. மணமகிழ் மரத்துல தான் சரக்கு கிடைக்குது. குடிமகன்கள் எல்லாம் வரிசையில நிக்கிறாங்க சார். வாங்குற குடிமகன் எல்லாம் வெளியே வந்து சொல்றான், சார் பாட்டுக்கு 10 ரூபா வாங்கின காலம் போய் இப்ப 20 ரூபா 50 ரூபா 100 ரூபா வாங்குறாங்க. நல்ல மாற்றம் சார். நாங்க இதுவா மாற்றம் தானே சார் மாற்றம்? இன்னைக்கு இருக்கிற அமைச்சர்கள்ல ஆய்வு போற எல்லா அமைச்சர்களும் எங்க தெரியுமா முதல்ல போறாங்க? எல்லா அமைச்சர்களும் முதல்ல போய் ஆய்வு செய்யறோம் சரக்கு கடை.
டாஸ்மாக் கடை. சார் துணை சபாநாயகரா இருக்கிறவர் ஆய்வுக்கு போலாமா சார்? அவருக்கு அந்த அதிகாரம் இருக்கிறதா எனக்கு தெரியல. அரசியல் அமைப்பு சட்ட விதியில துணை சபாநாயகர் ஆய்வுக்கு போலான்னு எங்கேயாவது சட்ட விதி இருக்கா? எனக்கு எம்எல்ஏவா இருந்தா சார், எம்எல்ஏவா இருந்தாலும் சரக்கு கடைக்கு போனோம் ஆய்வு. அவர் போய் சரக்கு பேரா வரிசையா சொல்றாரு, இந்த சரக்கு இந்த விலை தானே, நீ எப்படி கம்மியா விப்ப, நீ எப்படி ஜாஸ்தியா விப்பன்னு கேட்டுட்டு இருக்காரு. இதுதான் மாற்றமா சார்? பதிவு பண்றேன்.